ஃப்ரெண்ட்ஸ், இன்றைய தினம் தானியேல் தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் நாம் எடுத்து வாசிக்க வேண்டிய பகுதி 7வது அதிகாரம், வசனங்கள் 6 முதல் 8 வரை. இதுல தானியேல் தீர்க்கதரிசி இது அடுத்த காலம், தரியு காலம் முடிஞ்சு, அதுக்கு அடுத்த ஒரு கோரேஸ் அவர் காலம் முடிஞ்சு, அதுக்கப்புறம் மூன்றாவதா பாபிலோனிய ராஜா இவரும் பெல்ஷாஸ்சார், இவரோட காலத்துல நமக்கு தானியேலுக்கு ஒரு கனவு வருது. அது கனவும் அதற்குரிய தரிசனமும் தரிசனத்திற்குரிய விளக்கமும் கூட அவருக்கு சொல்லப்பட்டது. ஏன்னா அவரோட ஸ்பெஷாலிட்டி அதுதான், கனவுக்கு விளக்கம் சொல்லக்கூடியவர். அவரோட மற்றவங்களுடைய கனவுக்கே விளக்கம் சொல்லுவாரு. இவரோட கனவும் பின்னாடி விளக்கம் சொல்லுவாரு. நம்ம ஃபர்ஸ்ட் இந்த கனவு என்னன்னு பார்த்தோம். நேற்று ஸ்டார்டிங்ல ஒரு கனவுல 4 மிருகங்கள் சொல்ல இருக்கு பார்த்தாரு அப்படின்னு சொன்னாரு. அதுல 2 மிருகங்களை பத்தி சொல்லியிருந்தாரு. சிங்கம், அப்புறம் சிங்கம் போன்ல இருந்துச்சு, அப்புறம் அதை பத்தி விளக்கம். அதுக்கப்புறம் அடுத்தது கரடி மாதிரி ஒரு மிருகம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அதனுடைய விளக்கம் நேற்று பார்த்தோம். அடுத்து 3வது மிருகம் எப்படின்னா சிவிங்கியை போல இருந்தது அப்படின்றாரு. சிவிங்கிக்கு 4 ரெக்கைகள், 4 பட்சியை போல 4 இறகுகள் கொடுக்கப்பட்டிருந்துச்சு அப்படின்னு சொல்லி அது ரொம்ப பவர்ஃபுல்லான இது மாதிரி காட்டப்பட்டது அந்த சிவிங்கி 3வது மிருகம். அப்புறம் 4வது மிருகம் பத்தி சொல்லும்போது இது இதோட தோற்றத்தை எதோடையும் கம்பேர் பண்ண முடியல போல, அதனால ரொம்ப பெருசா இருந்தது. அது போக இதோடைய தோற்றம் ரொம்ப பயங்கரமாகவும் இருந்துச்சு அப்படின்றாரு. அதுக்கு கொம்புகள்லாம் இருந்துச்சு, அந்த கொம்புகள் எல்லாம் கண்கள் இருந்தது அப்படின்னு சொல்லி ரொம்ப நம்மளால இமேஜின் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு தோற்றத்தை 4வது மிருகத்தை பத்தி சொல்லியிருந்தாரு. இதுதான் இது வரைக்கும் தான் அந்த கனவு. இன்னைக்குரிய போர்ஷன் ஒரு 3 வசனம் தான். இந்த அதிகாரத்தை, இந்த வசனங்களுக்குரிய விளக்கத்தை நான் சொன்னது சரியா அப்படின்றத நீங்களும் உங்களுடைய பைபிள் எடுத்து வாசித்து அதுல சரியான விளக்கத்தை, உங்களுக்கு ஒருவேளை வேற விளக்கம் தெரிஞ்சா அதை கூட நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. அல்லேலூயா.